Good morning, my dear beautiful friends. இன்று நாம் பார்க்க போவது பவர் ஆஃப் அட்டர்னி. அதாவது my dear beautiful friends, ஒரு அசையா சொத்தை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த அதிகார பத்திரம் என்பது என்ன? ஓனர் அல்லது பவர், இப்படியாக அது இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நண்பர்களே, இன்றைய வாழ்க்கை நிலவரத்தில் சந்தையில் விலை மதிப்பு மிக்க வீடு, மனை அல்லது இடம் போன்ற அசையா சொத்துக்களை விற்பது அல்லது வாங்கும் போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆமாம். மேலும் இருவகை அதிகார பத்திரம். என்ன அந்த இருவகை அதிகார பத்திரம்? வெவ்வேறு காரணங்களின் அடிப்படையில் ஒருவர் தனக்கு சொந்தமான அசையா சொத்துக்களை விற்க சட்டப்படி வரைபறை செய்யப்பட்ட அதிகாரம் பெற்ற ஒருவரை நியமித்து அதை ஆவணமாகவும் பதிவு செய்வது அதிகார பத்திரம், பவர் ஆஃப் அட்டர்னி ஆகும். மேற்கண்ட பத்திரம் பொது அதிகார பத்திரம், ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி, மற்றும் தனி அதிகார பத்திரம், ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி என்று இரு வகையாக இருக்கும். பொது அதிகார பத்திரம் என்பது அதன் முகவராக உடவருக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை விற்கவும், நிலத்தை மனை பிரிவுகளாக ஆக்கவும், அரசு அலுவலகங்களில் சொத்து சம்பந்தமான ஆவணங்களில் கையொப்பம் இடுவும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். தனி அதிகார பத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செய்வதற்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கும். அதாவது சொத்தை விற்பது அல்லது நிலத்தை மனை பிரிவுகளாக பிரிப்பது போன்ற குறிப்பிட்ட செயலை தவிர வேறு எதையும் அவர் மேற்கொள்ள இயலாது. நான் புரிஞ்சுக்கணும் அன்பானவர்கள். சொத்து உரிமையாளர்கள் யார்? குறிப்பாக என்ஐஆர், என்ஆர்ஐ என்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள் ஆகியோரை அவர்களது சார்பில் செயல்படுவதற்கு அதிகார முகவர்களை நியமிப்பது வழக்கம் என்பது அறியப்பட்டுள்ள ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஸோ பொதுவாக அதிகார பத்திரம் கொடுப்பவர் அல்லது பெற்றவர் இறந்து விடும் நிலையில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டாக அதிகாரம் கொடுத்திருப்பது மற்றும் பெற்றிருப்பது ஆகிய நிலைகளில் யாரேனும் ஒருவருக்கு இறப்பு நிகழ்ந்தாலும் பத்திரம் சட்டப்படி தனது நிலையை இழந்துவிடும். ஓகேயா? ஸோ அரசு நடவடிக்கைகள் என்ன செய்கிறது? 2009 நவம்பர் 1 முதல் அதிகார பத்திரம் பதிவு செய்வதற்கான புதிய முறைகள் அரசால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அதிகார பத்திரம் தமிழகத்தில் எந்த சார் பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சொத்து அமைந்துள்ள சார் பதிவு அலுவலகத்துக்கு அதன் விவரங்கள் அனுப்பப்படும். ஆனால் 2009 நவம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் பதிவான பவர் பத்திரம் குறித்த விவரங்கள் வில்லங்க சான்றிதழ் இருக்காது. அதனால் பவர் பெற்றவரிடம் வீடு, மனை போன்ற சொத்துக்களை வாங்கும் சமயத்தில் அது முறையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் கீழ்கண்ட விவரங்களை உறுதி செய்து கொண்டு தக்க முடிவெடுக்கலாம் அன்பானவர்களே. மேலும் சொத்தின் உரிமையாளர் அல்லது பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் மட்டுமே அதிகார பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதற்கான நகல், காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட், வேண்டி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் பவர் ரத்து செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்று அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம், சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையாளரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பவர் ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வது பாதுகாப்பானது. சொத்துக்கான உரிமையாளரை நேரில் தொடர்பு கொள்ளாமல் பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாகவே அனைத்து பதிவு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது பல சிக்கல்களை உருவாக்கும். அன்பானவர்களே, நிறைய விஷயங்கள் தெரியல, அதுதான் உண்மை. ஒரு ஆசையா சொத்தை வாங்குகிறோம் என்றால் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கிறது. அதை என்றால் நாம் ஒவ்வொன்றாய் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாளெல்லாம் போராது, பல வருடங்கள் ஆகிவிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம்
கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டும் என்ற அன்பானவர்களே. ஸோ அன்பானவர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒன்றாக்க, இந்த மனித இனம் மற்றும் மனம் இருக்கு இல்லையா, இது ஒரு கட்டுண்ட நிலையில் நிற்பதில்லை, இருக்கிறதில்லை, ஸ்ட்ராங் அதே இடத்துல இருக்கிறதில்லை. அந்த மனமும் சரி, இந்த இனம் மனித மனமும் இனம் ஒரு கட்டுண்ட நிலையில் இருக்கிறது இல்லை. வாய் ஏன் தெரியல. ஸோ அப்போ என்ன ஆகுது கேட்டால், சுற்றுச்சூழலின் தாக்கமும் தொழில், பொருளாதாரம், கல்வி, கலை, பண்பாடு எனும் பழக்க வழக்கங்களும் மனித அறிவை மாற்றி வருகின்றன. ஆச்சா, மாறுதல் தடுக்க முடியாதது, தவிர்க்கவும் முடியாதது. மேலும் மனிதனின் வாழ்க்கை முறையும் சிந்தனையும் மாறுவதை உலக வரலாறு விளக்கி காட்டுகிறது. எவ்வளோ மனிதனுடைய மாற்றங்கள், அவனுடைய குணாசியங்கள், சிந்தனைகள் மாறி 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 கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். வரலாறுலையும் அதை நாம் காண முடிகிறது அன்பானவர்களே. ஸோ மேலும் மனிதர் மாறுதலை ஏற்கும் நிலையில் மதங்கள் பற்றிய நம்பிக்கையும் மாற்றம் அடைய நேர்கின்றது. இப்பொழுது மனிதருக்கு ஏற்றால் போல மதங்களும் தங்கள் கொள்கைகளை மற்றும் வேறு சில செயல்களை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இது இயல்பாகவே நடைமுறையாகிறது. மேலும் தேவை என்று தேடி உழைக்கும் நிலை, ஒருவர் தேவைன்னு ஓடுறது, அது ஒரு இனம், அது ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அவனை எதுவும் வேண்டாம், அமைதியாக இருந்து தைரியம் கொண்டு உயிர் வாழ்ந்து முக்தி நிலை பெறுவது என்பது மறுபுறம், அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இது ஒரு உறவு என்பது போல மனிதனுடைய வாழ்க்கை தரமானது போய்கொண்டுதான் இருக்கிறது. முக்கியமாய் உலகினர் பார்வைக்கு ஒன்றும் தெளிவாய் தெரியவில்லை. இதுதான் உண்மை. உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் எந்த ஒரு விஷயமும் தெளிவாய் தெரியவில்லை என்பது மட்டுமே இன்று வெளிப்பட நாம் காண முடியும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது போல இல்லை, ஒன்றுமே தெரியல, எதுவும் தெரியல, அதுதான் வெளிப்பட இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. எல்லா விஷயங்கள்லையும் இதை நாம் பார்க்க முடியுது. ஏதுமற்ற சலனமற்ற மனநிலை பெறுவதே ஒரு கலை. புரியுதுங்களா? ஏதுமற்ற சலனமற்ற அந்த ஒரு மனநிலை, அந்த மனநிலை, சந்தோஷம், ஹாப்பினஸ், எப்போ பார்த்தாலும் ஒரு வகையான சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், துயரம் எதுவுமே இல்லாத அந்த ஒரு நிகழ்வு இருக்கு. அது ஒரு அற்புதமான மனநிலை. இந்த நிலை எளிதானதா? இதை பல கடினமான நிலைகளில் உழன்று கடந்து வருவதால் மட்டுமே ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் அன்பானவர்களே. ஆச்சா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில புத்தர் ஞானம் அடைந்த பிறகு, புத்தர் இருக்காரே, அவர் ஞானம் அடைந்ததுக்கு பிறகு ஒருவர் அவரிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், நீங்கள் கடவுளா அல்லது தேவதூதரா? கேள்வி. இப்படி ஒரு கேள்வி புத்தரிடம் அவர் வைக்கிறார். அதற்கு புத்தர் பதில் சொல்கிறார். புத்தர் கூறினார், இரண்டுமே அல்ல, நான் விழித்துக் கொண்டவன். என்னவா? நான் விழித்துக் கொண்டவன், அவ்வளவே என்று சொல்கிறார். மகா உன்னதமானவரே, அற்புதமானவர்களே, பார்த்தீர்களா? புத்தரை ஒரு பக்கம் கடவுள் என்கிறார்கள், ஞானி என்கிறார்கள், தீர்க்கதரிசி என்கிறார்கள், அரசர் என்கிறார்கள், அனைவற்றையும் துறந்து ஞானம் அடைந்தவர் என்கிறார்கள், போதிமறை, தயா, என்னென்னமோ சொல்கிறார்கள். நமக்கு சரியில்லை. பட் இருந்தாலும் தன்னை அவர் என்னவென்று கூறிக்கொள்கிறார், விழித்து கொண்டவன், அவ்வளவே. அதுதான் அன்பான மக்களே, நாம் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டும், ஒருங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் பாடல்கள் கூட நாம் கேட்டிருக்கோம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. ஸோ அதுபோல அன்பான நண்பர்களே, இளைஞர்களே, வாலிப செல்லங்களே, வாலிபர்களே, பெண்களே, வரும் காலங்களில் எல்லோரும் விழிப்புடன் இருங்கள், விழித்துக் கொண்டவராயிருங்கள். உங்கள் கண் நடக்கக்கூடிய அவலங்களையும்
அசிங்கங்களையும் தயவு செய்து உங்களால் முடிந்தவரை சரி செய்யுங்கள். ஏமாறாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். உழைப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமது வாழ்வு மிக 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 பிரகாசமாய் சூரியனை காட்டிலும் பிரகாசமாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அன்பானவர்களே, பேசுறது மனுஷன். ப்ளீஸ் ப்ளீஸ் பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட். ஜான் பாஸ்கோ.